குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது மனித உடல் உறுப்புகள். எல்லா உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உடல் உறுப்புகள் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா யானை. யானைக்கு என்ன இருக்கு? தும்பிக்கை மற்றும் தந்தம் இருக்கு. ஆமைக்கு ஓடு இருக்கு. மீனுக்கு துடுப்பு இருக்கு. பறவைகளுக்கு இறகு மற்றும் அலகு இருக்கு. விலங்குகளுக்கு வால் இருக்கு. இது போல நமக்கும் என்னென்ன உடல் உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எளிய முறையில எப்படி உடல் உறுப்புகளை கற்கும் 5 வழிமுறைகளையும் பார்க்கலாம். தலை, தலை, கண், கண், காது, காது, மூக்கு, மூக்கு, நாக்கு, நாக்கு, வாய், வாய், பல், பல், உதடு, உதடு, முகவாய் கட்டை, முகவாய் கட்டை, கன்னம், கன்னம், கழுத்து, கழுத்து, தோல், தோல், கை, கை, விரல்கள், விரல்கள், முழங்கை, முள்ளங்கை, முடி, முடி, கால். கால். இப்ப உடல் உறுப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் எளிமையா கத்துக்கிற 5 வழிமுறைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். வழிமுறை 1, அறிமுகப்படுத்துதல். தினமுமே நாம குழந்தைகளுடன் விளையாடும் போது, பேசும்போது நமக்கே தெரியாம உடல் உறுப்புகளை நாம அறிமுகப்படுத்துறோம். உதாரணமா சொல்லணும்னா கண்ணை மூடி தூங்குங்க, கை தட்டுங்க, வாய ஆ தரங்க. இது போலவே எளிய முறையில எல்லா உறுப்புகளையும் நாம குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். வழிமுறை 2, ஒப்பிடுதல். குழந்தைகளுக்கு பொதுவா விலங்குகள், பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நம்மளை சுற்றி உள்ள மற்ற உயிரினங்களின் உடல் உறுப்புகளை காட்டி நம்மோடு ஒப்பிட்டு சொல்லி கொடுக்கலாம். உதாரணமா நாய். நாய்க்கு கண் இருக்கு, நமக்கும் கண் இருக்கு. நாய்க்கு கால் இருக்கு, நமக்கும் கால் இருக்கு. நாய்க்கு கை இருக்கா? கை இல்லை, நமக்கு கை இருக்கு. இது போல ஒப்பிட்டு சொல்லும் போது குழந்தைகள் எளிமையா உடல் உறுப்புகளை கற்க முடியும். வழிமுறை 3, படத்தை காட்டி சொல்லிக் கொடுத்தல். குழந்தைகளுக்கு புத்தகம் அல்லது மனித உடலின் படத்தை காட்டி சொல்லிக் கொடுக்கலாம். இதன் மூலமா குழந்தைகள் எளிய முறையில உடல் உறுப்புகளை கற்க முடியும். வழிமுறை 4, விளையாட்டு மூலம். குழந்தைகளுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எனவே கண்ணு, மூக்கு, வாயி இது போன்ற உறுப்புகளின் படத்தை ஒரு கனசதுர பெட்டியில பக்கமும் ஒட்டிடுங்க. குழந்தைகளிடம் அதை கொடுத்து விளையாட சொல்லுங்க. அதுல வரும் உறுப்புகளின் பெயர்களை நீங்க சொல்லி கொடுங்க. இதன் மூலமா குழந்தைகள் எல்லா உறுப்புகளையும் எளிமையா கற்க முடியும். வழிமுறை 5, கேள்வி கேட்டல். குழந்தைகளிடம் கேள்வி கேட்கும் போது கூட குழந்தைகள் எளிய முறையில கற்க முடியும். உதாரணமா, உங்க காது எங்க இருக்கு? உங்க மூக்கு எங்க இருக்கு? உங்க கண்ணு எங்க இருக்கு? உங்க நாக்கு எங்க இருக்கு? உங்க வாய் எங்க இருக்கு? உங்க பல் எங்க இருக்கு? இது போல கேள்வி கேட்கும் போது கூட குழந்தைகள் எளிய முறையில உடல் உறுப்புகளை கற்க முடியும். மனித உடல் உறுப்புகள்: தலை, கண், காது, மூக்கு, நாக்கு, வாய், பல், உதடு, முகவாய் கட்டை, கன்னம், கழுத்து, தோல், கை, விரல்கள், முள்ளங்கை, முடி, கால்.